ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அதே அளவுக்கு எனக்கு நான் படிக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா, அதாவது நாட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்களுடைய கவலைகளை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான கமெண்ட்ஸுக்கான பதில் என்னால முடிஞ்சது ஒரு ஆறுதல் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு 5 கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது லாஸ்டா வந்து ரொம்ப கவலைப்படுறமான கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமெண்ட்ஸை ஒன் பை ஒன்னா படிச்சிடுவோம். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதை நம்ம எல்லாரும் எல்லாமே ரிப்ளை பண்ணும்போது நம்ம எப்போ ஃபீல் பண்றோமோ நம்மளால எப்போ முடியுமோ அப்போ வந்து ஒரு 5 பாசிட்டிவ், 5 வந்து மனசு வலிக்கிற கமெண்ட்ஸுக்கான ஒரு பதில். அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றத பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு 5 கமெண்ட்ஸுக்கான பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து எந்த அளவுக்கு அது ஆறுதலா இருக்கும்னு தெரியல. பட் பார்க்குற எல்லாருக்குமே ஓரளவுக்கான ஹோப் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல என்னென்ன கமெண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ நான் தேய்பிறை சஷ்டி இருங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அவங்க மனசு வலிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அட போங்க சிஸ்டர், எனக்கு வெறுப்பா போச்சு. எல்லா விரதமும் இருந்தாச்சு, வெறுத்து போச்சு. குழந்தைக்காக எவ்வளோ தாங்கணுமோ நான் தாங்கினேன். தப்பு இல்லை. பட் மனசு வெறுப்பா இருக்கு, முடியல. 10 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஏஜ் 31 ஆயிடுச்சு, முடியல முருகா அப்படின்னு போட்டிருக்கீங்க. உண்மையான விஷயம் தான். அப்போ உங்களுக்கு ஒரு 21 வயசுல கல்யாணம் ஆயிருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். சீக்கிரமா கல்யாணம் ஆயிட்டு 10 வருஷம் ஆகும்போது 31 வயசு தான் ஆகுது. உங்களுக்கு கண்டிப்பா மனசு வலிக்க தான் செய்யும். அதே அளவுக்கு இந்த 10 வருஷத்துல நீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருப்பீங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க. எத்தனையோ பேச்சுங்க வாங்கியிருப்பீங்க. மனசு ரொம்ப 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 வலிக்கும். உடம்பு அளவுலயும் நிறைய பாதிச்சிருப்பீங்க. எல்லாமே உணர முடியும் சிஸ்டர். ஏன்னா எனக்கும் 6 வருஷம் குழந்தையிலேருந்து கடக்கும்போது அது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு 25ல தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து பிரெக்னன்ட் ஆகும்போதே 31 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போதானே 31 ஆயிருக்கு. கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷத்துல பிரெக்னன்ட் ஆயிடுவீங்கன்னு நம்புங்களேன். ஏன்னா இப்ப நான் செகண்ட் பிரெக்னன்சிக்கு எனக்கு 35 வயசு ஆக போகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏஜ் வந்து இன்னும் ஆகல. ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல எல்லாருமே 27, 28, 29 கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு பொறக்கும்போது கூட எல்லாருமே 30 பிளஸ் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு இப்போ 31 வயசு தான். அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். இன்னும் 1 வருஷத்துல 2 வருஷத்துல நீங்க பிரெக்னன்ட் ஆயிடுவீங்கன்னு நீங்க நம்புங்க. இந்த வருஷத்திலேயே முருகர் இந்த வருஷத்திலேயே முருகர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. முழு நம்பிக்கையோட நீங்க சஷ்டி விரதம் இருங்க. அதே மாரி உங்க கையால எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஏன்னா, எத்தனை பேருக்கு அது கரெக்ட்டா வரும்னு தெரியல. நான் வீட்ல வேல் பூஜை பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து வேல் வாங்கி பண்ணிக்கோங்க. எத்தனையோ செலவு பண்ணிக்கோல. ஒரு ரூ. 150 ஒரு வேல் வாங்கி வீட்ல வேல் பூஜை பண்ணுங்க. உங்க மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறமா மத்தவங்க யார் என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சந்தோஷமா இருங்க. வீட்ல சக்கனம் கோலம் போட்டு ஒரு பூஜை பண்ணுங்க. பூஜை மீன்ஸ் சஷ்டி அன்னைக்கு பூவெல்லாம் வச்சு உங்க கையால பூஜை பண்ணுங்க. 2 பேரும் வீட்ல கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உங்களுக்கு யாரு சந்தோஷம் குடுக்குமோ அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. ஹேப்பியா இருங்க. வந்து இது எல்லாத்து கூட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நான் குழந்தை இல்லன்னு சொல்ற எல்லாருக்குமே சொல்ற விஷயம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா கான்டாக்ட்ல இருங்க. ஓகேங்களா? மனசளவுல வந்து நம்ப வெறுத்து போனாலும் சரி, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். எனக்கு ரெகுலரா ஆவுது, இர்ரெகுலரா ஆவுது. எத்தன நாள் கழிச்சு ஆனாலும் சரி, நீங்க இதே மாரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்துட்டே வரும்போது, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நடந்துரும். முருகர வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? கடவுள் நம்பிக்கை வந்து நமக்கு ஒரு பெரிய துணை. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் போனாலும் கடவுளுடைய துணை வேணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாரி நான் நெறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு எனக்கு கை குடுக்காத விஷயம் திடீர்ன்ட்டு நடந்துச்சு அப்படின்னா, அது கடவுளுடைய கிருபை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து சஷ்டி விரதம் இருந்து நமக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னும்போது நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரோம். நான் திரும்ப சஷ்டி விரதம் இருந்து இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். நம்பிக்கையோட இருங்க. ஆ இந்த இந்த விஷயத்துக்கு நான் ரிப்ளை பண்ணியாச்சு. அது அவங்க பேர் எனக்கு தெரியல. அதனால சொல்றேன். இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா சந்தோஷமா உங்க நாட்கள எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு 31 வயசு தான் ஆகுது. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நீங்க பிரெக்னன்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்கும். 10 வருஷம் கடவுள் சோதிச்சுட்டார்ல. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுவார். அப்படி நினைச்சிட்டு எடுத்துட்டு போங்க. நம்பிக்கையோட எடுத்துட்டு போங்க. நிறைய அன்னதானம் பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா நல்லது நடக்கும். இன்னொன்னு என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில 6 வருஷம் சோதனை குடுத்திருந்தாரு. இனி எனக்கு எந்த சோதனையும் இல்ல. எல்லாமே நல்லதா தான் நடக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது எனக்கு எப்பவுமே கஷ்டம் வராதுன்னு தான் சொல்ல முடியாது. கஷ்டங்கள்லாம் வரும். ஆனா மனசு வலிக்கிற அளவுக்கு கஷ்டம் வந்தாலும் அத தாண்டி வர அளவுக்கு நமக்கு முருகர் துணையா இருப்பார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவங்க என்னன்னா எனக்கு கஷ்டம் மட்டும் தான் தராரு. நல்லா யோசிச்சு பாருங்க. கஷ்டம் மட்டும்லாம் இல்லங்க. ஒருத்தருக்கு கஷ்டம் மட்டுமே இருந்தா வாழ்க்கையில வாழவே முடியாது.
ஏதோ ஒரு வகையில ஒரு ஹோப்ல சந்தோஷமா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ சந்தோஷமும், கஷ்டமும் 2மே சேர்ந்து தான் நம்ம லைஃப்ல வருது. நீங்க நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு நீங்க ரொம்ப கவலைப்படுற விஷயம் நடந்துடும். அது என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, அது சரியாயிடும். நம்பிக்கையோட முருகரை வேண்டிக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, ம் சூப்பர் சிஸ்டர் அண்ட் பிரதர். உங்க ஸ்பீச் சூப்பர் மோட்டிவேஷனா இருக்கு சிஸ்டர். ஏன்னா என் வாழ்க்கையோட உண்மை அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதாவது எனக்கு குழந்தை பொறக்கவே பொறக்காதுன்னு சொந்த பந்தம்லாம் யோசிப்பாங்கல்ல. ஏன்னா நமக்கு ஒரு குழந்தைய இழந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து 2 பேருமே கொஞ்சம் குண்டா இருக்கும்போது, இதுங்களுக்கெல்லாம் எப்படா குழந்தை பொறக்க போகுது அப்படின்னு யோசிப்பாங்கல்ல சொந்த பந்தமே. ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களே. அவங்களுக்கு முன்னாடி முருகரே ஒரு குழந்தையா பொறந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ உங்க ஸ்பீச் வந்து மோட்டிவேஷனா இருக்கு சிஸ்டர். நெறைய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம். யூஸ் இல்ல. 10 வருஷமா வெயிட் பண்றோம். எனக்கு அப்பா, அம்மா இல்ல. என் ஹஸ்பண்ட் மட்டும் தான். என் ரிலேஷன் எந்த ஃபங்ஷனுக்கும் கூப்பிட மாட்டேன்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைஃப் பிடிக்கல. சாகலாம் போல இருக்கு சிஸ்டர். முருகர் மட்டும் தான் நம்பி இருக்கேன். எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்னுடைய என்ன சொல்றது, என் சப்ஸ்கிரைபர்ன்றத விட என்னோட ரொம்ப லிங்கா கனெக்ட் ஆனவங்க. ஏன்னா நான் என்ன ஒரு வீடியோ போட்டாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க பயப்படாதீங்க. உங்க பேபி ஒண்ணும் ஆகாது. ஆ தம்பி எப்படி இருக்கான்? அப்படின்ட்டு எப்பவுமே விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? இவங்க பேர் எனக்கு தெரியவே தெரியாது. நான் கண்டிப்பா பேர் கேட்கணும்னு நினைப்பேன். ஏன்னா, அதுல வர நேம் அவங்களோட நேம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னாக்க, உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லன்னு நினைக்காதீங்க. நமக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டே ஒரு பெரிய விஷயம் தாங்க. நம்ம லைஃப்ல என்னவானாலும் கடைசி வரையும் டிராவல் ஆயிட்டு வரப்போறவரு நம்ம கூட நம்ம ஹஸ்பண்ட் தான். நம்ம குழந்தைங்கலாம் ஒரு டிராப்க்கு அப்புறம் நம்ம டிராப் பண்ணிடுவோம். அவங்க டிராவல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு குழந்தைன்றது கண்டிப்பா வேணும் தான். ஆனா நம்மளுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபங்ஷனுக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, எல்லாரும் கூப்பிட்டா மட்டும் என்ன பண்ண போறாங்க? போன உடனே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நடந்தா சொல்ல போறோம்னு தெரியும். தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க? "என்னம்மா எதுவும் இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நம்ம ஆண்கள கேட்கிறத விட பெண்கள தான் அதிகமா கேட்பாங்க. அதனால கூப்பிடாதவங்கலாம் மதிக்கவே மதிக்காதீங்க. அவங்க நம்ம அன்புக்கான தகுதியானவங்க கிடையவே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமைச்சுக்கோங்க. உங்களுடைய லைஃப் எப்படி ஹேப்பியா எடுத்துட்டு போ முடியும்னு யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கைய பிஸி ஆகுங்க. பிஸி ஆகுதுன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுறது, வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுறது, பூஜை பண்றது, வீட்ல சமைக்கிறது, ஆ யாருக்காவது அன்னதானம் பண்றது, அதுக்கப்புறமா உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம்? அந்த மாரி விஷயங்கள்லாம் பிஸி ஆயிடுங்க. 10 வருஷம் ஆயிருக்கு. கண்டிப்பா இன்னும் 1 வருஷத்துல நல்லது நடக்கும். அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இல்ல 12வது வருஷமே நல்லது நடக்கலாம்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு பொறக்கறது ட்வின்ஸா கூட இருக்கலாம்ல. 2 முருகர் பொறக்கலாம். ஓகேவா? ஸோ ஹேப்பியா எடுத்துட்டு போங்க உங்க லைஃப. கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பொறக்கும். நான் எப்பவுமே வந்து நான் வேண்டிக்கும்போது, ஒவ்வொரு வாட்டி சாமி கும்பிடும்போதும், எனக்கு குடுத்த குழந்தை இல்லன்ற கஷ்டத்த வேற யாருக்கும் குடுக்காதீங்கன்றத நான் என் லைஃப்ல இருக்கிற வரையுமே வேண்டிப்பேன். அதனால உங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. முருகர நம்புங்க நல்லது நடக்கும். வேல் பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வெற்றிலை தீபம் ஏத்துங்க. அன்னதானம் பண்ணுங்க. முருகர வேண்டிக்கோங்க. குழந்தைக்கான திருப்புகழ படிங்க. அதே மாரி டெய்லி வந்து சத்குணம் கோலம் இது டெய்லி வந்து சஷ்டிய நோக்கு காதால கேட்டுட்டு வாங்க. வீட்ல சஷ்டிய நோக்க பாட்டு போட்டு கேட்டுட்டு வாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்த எடுத்துட்டு வரும். நீங்க டெய்லி சஷ்டிய நோக்க கேட்டு வாங்க. கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் குடுக்கும். இன்னொன்னு என்னன்னா, அக்கா எனக்கு 3 மந்த் ஒன்ஸ் தான்க்கா பீரியட் ஆகுது. மேரேஜ் ஆகி 1 இயர் முடிஞ்சு பிரெக்னன்ட் ஆனேன். 7 மந்த்ல அபார்ட் ஆயிடுச்சு. அக்கா எனக்கு இப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியல அக்கா. இந்த மந்த்ல இருந்து சஷ்டி விரதம் இருக்கேன். பேபி இல்லன்னு எல்லாரும் ஒரு மாரி பேசுறாங்க அக்கா. அப்புறம் ஃபங்ஷன் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் இல்லக்கா. நான் ஒரே பொண்ணு தான். என்னுடைய ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாரு. ஷேர் பண்ண சிஸ்டர்ஸ் யாருமே இல்ல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா அழுதுருவேன் அக்கா. உங்க வீடியோஸ் எல்லாம் இந்த மந்த்ல இருந்து தான் பார்த்துருக்கேன். ஆ எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நெறைய வீடியோஸ் போடுங்க. தேங்க் யூ அக்கா. ஆக்சுவலி உங்களுடைய நிலைமை தான் எனக்கும். நான் எங்க வீட்ல ஒரே ஒரு பொண்ணு தான். ஸோ ஒரு பொண்ணு இருக்கும்போது அப்பா, அம்மாங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாம நாட்கள் கடக்கும்போது, அவங்களுக்கே ஒரு பெரிய கவலை வந்துரும். நம்மள நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு போவாங்க. ஸோ நானும் எந்த சிஸ்டர்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணல. சிஸ்டர்ஸே இருந்து ஷேர் பண்ணா மட்டும் என்ன பண்ண போறாங்க? இன்கேஸ் என்னோட சிஸ்டர்ஸ்லாம் 2 பேர், 3 பேர் இருந்து அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருந்துச்சுன்னா, நான் ஃபோன் பண்ணாலும், அவங்க குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்க போறாங்க. ஓகேவா? "அவ பேச்ச கேட்கலடி, அவன் பேச்ச கேட்கலடி, சமாளிக்க முடியலடி, உன்கிட்ட பேச முடியலடி" அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்க. என்ன ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கோங்க. என்ன ஒரு அக்காவா எடுத்துக்கோங்க.
ஓகேவா? ஒரு குழந்தை 7 மந்த்ல போயிடுச்சு அப்படின்னீங்க இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப பெரிய இழப்பு தான். நானும் குழந்தைய இழந்திருக்கேன். ஓகேவா? அதனால அதுலேருந்து நம்ம வெளிய வர்றது முடியவே முடியாது. அதுக்கடுத்து இன்னொரு குழந்தை வர வரையும் அந்த குழந்தை போயிடுச்சுன்ற நெனப்பு நம்மள விட்டு போகவே போகாது. அதுதான் உண்ம. எப்பவுமே தோணிட்டே இருந்துச்சு, அந்த குழந்தைய கடவுள் குடுத்து ஏன் வாங்கின்னு போயிட்டாரு? குடுக்காமயே இருந்திருக்கலாமே! அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணும். இந்த வாட்டி உங்களுக்கு சீக்கிரமாவே குழந்தை நிக்கும். நின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழ கர்ப்பப்பை வாயில தையல் போட்டுட்டேன். தத்தி பிரெக்னன்ட்டா இருக்கும்போது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி 5 மந்த்ல நாங்களே தான் அபார்ட் பண்ணிட்டோம் குழந்தை நல்லா இல்லன்ட்டு. பட் உங்களுக்கு 7 மந்த்ல என்ன ஆச்சுன்லாம் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நீங்க பிரெக்னன்ட்டா இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயில தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஈவன் தோ நம்ம கர்ப்பப்பை தாங்காம ஒரு 7 மாசத்துல 8 மாசத்துல அதே வழியில வராம இருக்கிறதுக்கு தையல் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இப்போ ஒரு 2, 3 மாசத்துல இல்ல 1 வருஷத்துக்குள்ள நீங்க பிரெக்னன்ட் ஆயிடுவீங்கன்னு நம்பிக்கையோட இருங்க. மறுக்காம அன்னதானம் பண்ணுங்க, வேல் பூஜை போடுங்க, வெற்றிலை தீபம் போடுங்க, முருகர நம்பிக்கையா வாங்க. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சந்தோஷமா இருங்க. ஹஸ்பண்டோட துணை இருக்கும்போது நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஹேப்பியா எடுத்துக்கோங்க. எல்லா நாளுமே சந்தோஷமா போங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா ரெகுலரா கான்டாக்ட் இருங்க. கான்டாக்ட் இருந்து முடிஞ்ச பிறகு சேர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. நீங்க கான்டாக்ட் இருந்து முடிஞ்ச பிறகு சேர் எடுத்து கால் மேல வச்சுக்கோங்க. கால எடுத்து சேர் மேல ஹைட்டா வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு சக்சஸ் குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோட இருங்க. சந்தோஷமா இருங்க. நானும் ஒரே ஒரு பொண்ணு தான். நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு நல்லது நடக்கும். நம்ம அப்பா, அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்து அக்கா எனக்கு 10 இயர்ஸ் குழந்தை இல்ல. சஷ்டி விரதம் 5 இயர்ஸா இருக்கேன். ஆனா என்ன எ ஆனா எனக்கு அ ஏன் முருகர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. அக்கா எனக்கு 10 இயர்ஸா குழந்தை இல்ல. சஷ்டி விரதம் 5 இயர்ஸா இருக்கேன். ஆனா எனக்கு இன்னும் முருகர் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? கண்டிப்பா வந்து 5 இயர்ஸ் இருந்துட்டீங்கல்ல, இந்த 6வது வருஷம் இருக்கறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா முருகர் பதில் சொல்லுவாரு. நம்பிக்கையோட இருங்க. டெய்லி கந்த சஷ்டி வீட்ல போட்டு கேட்டுட்டே இருங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைலாம் பூஜை பண்ணிட்டே இருங்க. செவ்வாய்க்கிழமை நீங்க வெற்றிலை தீபம் போடுங்க. ஆ அன்னதானம் உங்க கையால எத்தன பேருக்கு கூப்ட்டு வயிறு நெறைய சாப்பாடு போட முடியுமோ போடுங்க. நமக்கான ஏதாவது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள், ஏதோ ஒரு தடங்கல் இருந்தாலும் சரியாயிடும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர முடியும்னா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. முருகர நல்லா வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் முதல்ல சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? நம்ம குழந்தையிலேயே நெனச்சுட்டு இருந்தோம்னாக்க வராது. நம்ம சந்தோஷமா நம்ம லைஃப ஹேப்பியா ஓகே நமக்கு நல்லது நடக்கும்டா அப்படின்ற நம்பிக்கையோட எடுத்துட்டு போனீங்கன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கும்போதே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளே சீக்கிரமா உருவாக்குறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமா நடந்துரும். 6வது வருஷம் சஷ்டி இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பாப்பா இருக்கும். நீங்க சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். குழந்தை நின்னுச்சு. லக்கி நின்னா அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்ப அவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நானும் பிப்ரவரி போயிட்டு வந்தேன் சிஸ்டர். ஸ்டில் வெயிட்டிங் ஆஃப் மை டைம். அதாவது நானும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு. ஆமா நானும் வந்து டிசம்பர் போயிருந்தேன். ஆம் ஜான்வரி, பிப்ரவரில சொல்லிட்டேன். நீங்க பிப்ரவரி போயிருக்கீங்க. இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கும் நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்றத சொல்லுவீங்க. ஓகேங்களா? நம்பிக்கையோட இருங்க. டெய்லி முருகர வேண்டிக்கிட்டே இருங்க. நல்லது நடக்கும். ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, "அக்கா எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. குழந்தை கண்டிப்பா கிடைக்கணுன்ட்டு." ஆமாங்க. நான் எப்பவுமே ப்ரே பண்ணும்போது என் மனசால வேண்டிப்பேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்த மத்தவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு. அதனால உங்க எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிறேன். முருகர் கண்டிப்பா யாருக்குமே குழந்தை இல்லன்ற வார்த்தை இல்லாம அருள் புரிவார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்களும் முருகர வேண்டிட்டே இருங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். சஷ்டி விரதம் இருக்க முடிஞ்சா இல்லைனாலும் சரி, அன்னதானம் பண்ணிட்டு முருகர வேண்டிக்கிட்டே இருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மனசு வலிக்கிற மாரி லாஸ்ட்டா இருந்த ஒரு 6, 7 கமெண்ட்ஸ்க்கு நானு பதில் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யாரெல்லாம் நீங்க ரிப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து கண்டிப்பா இந்த ஃபார்வர்டும் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க் யூ. பாய் பாய்.